கொண்டேராஜுங்கிற பேரில் நிறைய படங்கள் வரைஞ்சாங்க. முன்னாடி எல்லா ஊர்களுக்கும் படங்கள் சென்றது. இப்போ இடைப்பட்ட நேரத்தில் அவர் இந்த மாதிரி ஓவியங்கள் உலகத்தில் வேற எங்கேயும் இருக்குமான்றது எனக்கு தெரியல. வரைஞ்ச ஓவியங்கள்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய கல்ச்சர்னு ஒன்று இருக்கு. கொண்டேராஜுடைய ஓவியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவருடைய ஓவியங்களை பார்த்து தான் நான் அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டேன். மாபெரும் கலைஞர் ஐயா கொண்டேராஜருடைய 47வது நினைவு தினம். ஐயாவை பற்றி சொல்லணும்னு சொன்னால், ஐயா ரமண மகரிஷியால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய முத்து. ரமண மகரிஷி அவருடைய ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் அவர் அந்த ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது, நீ இன்னும் ஆசிரமத்தில் இருக்க வேண்டாம், இந்த உலகத்தில் நீ நிறைய சாதனைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஐயா அவர்களை வெளியே அனுப்பி இந்த சாதனைகளை செய்வதற்காக அவர் இங்கே வந்தார். இங்கே பின்பு ஒவ்வொரு இடமாக நாடகக்கலையை உற்பத்தி பண்ணி நாடகக்கலையின் மூலமாக அருகில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் சென்று நாடகக்கலையை வளர்த்து நாடக கலைஞர்களை கொண்டு மிகப்பெரிய அளவில் செய்து வந்தாங்க. செய்து வந்த நிலையில் இங்கே கோயில்பட்டி நகருக்கு வரும்பொழுது அந்த கம்பெனி செயல்பட முடியாத ஒரு நிலை வந்த உடனே ரொம்ப சிரமமான ஒரு நிலையில் கோயில்பட்டியில் ஐயா வச்சு வர்றாங்க. இந்த நிலையில் அருகில் இருக்கக்கூடிய இளையசுந்தர் ஜமீன்தார் அவர்களை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அப்போ இளையசுந்தர் ஜமீன்தாரை பார்க்கும்பொழுது இளையசுந்தர் ஜமீன்தார் என்ன சொல்றாங்கன்னா, ஐயாவுடைய திறமையை பார்த்து அவங்க வீட்டில் உள்ள ஒரு படத்தை வரைய சொல்றாங்க. அந்த படத்தை வரையும் பொழுது மிக தத்ரூபமாக ஐயா வரைஞ்சி கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் அவருடைய உறவினர்கள்லாம் பார்த்து இந்த மாதிரியான படங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் வரைஞ்சி கொடுக்குன்னு சொல்றாங்க. இந்த நிலையில தொடர்ந்து இளையசுந்தர் ஜமீன்தாரோட நெருங்கிய நட்போடு ஐயாவுடைய புகழ் பரவி கொண்டிருக்கு. இந்த நிலையில மீண்டும் ஒரு வாய்ப்பு ஐயாவுக்கு வருகின்றது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருதுநகர்ல இளையசுந்தர் ஜமீன்தாருக்கு வேண்டப்பட்ட ஒருவர் அம்மன் காப்பின்னு சொல்லி ஒரு வரைபடத்தை வரையக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றார். அதற்கு பிறகு அவருடைய சிஷியர்கள் அவரோடு ஒன்னா வந்தவங்க, இந்த எலக்ட்ரிஷியன் சொல்லக்கூடியவங்க, அந்த நாடக கலைஞர்லாம் சேர்ந்து ஐயா கூட இருந்து இந்த கோவில்பட்டி நகருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு உலகம் பூரா இருக்கக்கூடிய பூஜை அறையில் ஐயா அவர்களுடைய படமும் அவர்கள் வரைந்த திருவுருவ படமும் அவர்களோடு இருந்த சிஷியர்களுடைய வரைந்த திருவுருவ படமும் தான் இருக்கின்றது என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு. அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களுக்கு கோவில்பட்டியில மணி மண்டபம் வைக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. செண்பகராஜு கொண்டேராஜுடைய பேரன், சுப்பையா ஆர்டிஸ்டுடைய மகன். கொண்டேராஜு ஓவியங்கள் முற்காலத்தில் உலகம் முழுக்க பரவி இருந்தது. அது கொண்டேராஜுங்கிற பேரில் புனைப்பேரில் வரைஞ்சது சுப்பையா அப்பா தான். அதே மாதிரி ராமலிங்கம்னு மாமா, அவங்களும் கொண்டேராஜுங்கிற பேரில் நிறைய படங்கள் வரைஞ்சாங்க. முன்னாடி எல்லா ஊர்களுக்கும் படங்கள் சென்றது. இப்போ இடைப்பட்ட நேரத்தில் அவருக்கு பிறகு சிஷ்யர்கள் எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 47வது நினைவு நாள் என்று நான் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுகிறேன்.
ஓவியமணி கொண்டைராஜனுடைய கடைசி சிஷ்யர் பூபதி, நான் முருக பூபதி பேர். அவருக்கு ஒவ்வொரு வருடமும் நினைவு நாள் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இந்த ஆண்டு கொஞ்சம் சிறப்பான முறையில் நடத்தணும்னு மாணவர்கள்லாம் ஓவிய போட்டி வச்சு நடந்துக்கிட்டு இருக்கோம். 47வது வருஷம் இந்த விழா நடக்கு. இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, கோவில்பட்டியில் வாழ்ந்த பெரிய கலைஞர்கள் நாதஸ்வரத்தில் கார்குல் அருணாசலமும் ஓவியத்தில் கொண்டைராஜும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அகில இந்திய அளவில் இவங்க புகழ் வாங்கினவங்க, சொல்லப்போனால் வெளிநாடு அளவுலேயே புகழ் வாங்கினவங்க. இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓவியர் ரவிவர்மாவையும் கொண்டைராஜையும் இந்த டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி ஸ்கல்ப்சரல் அகாடமியிலேருந்து தேர்ந்தெடுத்து டெல்லியிலேயே ஒரு எக்ஸிபிஷன் நடத்தி மலர்லாம் வெளியிட்டாங்க. அதில் இருந்தே இவங்களுடைய புகழ் பெருசுன்னு அவரும் அவருடைய சிஷியர்களுடைய ஒத்துழைப்போட நிறைய அகில இந்திய அளவில் கேலண்டர்கள் வெளியிட்டு பேர் பெற்றாங்க. கேலண்டருடைய அடிப்படையை அவங்க தொடங்கி வச்சதுனால கேலண்டர் கம்பெனிக்கு படம் எப்படி கொடுக்கணும், எப்படி படம் ஆரம்பித்து கொடுக்கணுங்கக்கூடிய புது முறையை உருவாக்குனதுனால தான் அவங்களுக்கு இந்த புகழ். அதுக்கு முன்னாலெல்லாம் இல்லை. கேலண்டருங்கிறது அடிக்க ஆரம்பித்தது உடனே படங்கள் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும், லித்தோவிலேருந்து ஆப்செட்டுக்கு எப்படி படம் கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில் அந்த படத்தை கலையை உருவாக்குனதுனால அவங்க தான் நாட்டில் உள்ள எல்லா ஓவியர்களுக்கும் முன்னோடி ஆகிடுறாங்க. அதுக்காக தான் அவங்களுடைய புகழ் இப்போ நிற்கு. அவங்க புகழ் நிலைச்சி இருக்கணுங்கிறதுக்காக இந்த கோவில்பட்டியில் அவங்களுக்கு ஒரு நினைவு அரங்கம் இல்லது சிலை எல்லாம் செய்யணும்னு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுருக்கோம். அவங்க வாழ்ந்த தெருவுக்கு கூட அவங்க பேர் வைக்கலாம், நினைவு இல்லமெல்லாம் இருக்குது. அது அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுக்காகத்தான் அரசுக்கு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக தான் அந்த விழா முக்கியமாக இருக்குது. வணக்கம், என் பேர் ஜெயக்குமார். ஆர்டிஸ்ட் ராமலிங்கமோட பையன் நான். மற்ற எல்லாரை பற்றியும் பேசிட்டாங்க. இந்த ஓவியம் வந்து தனி சிறப்பானது. ஓவியம்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஓவியங்கள்ல நம்மளோட ஓவியங்கள் என்னன்னா உணர்வு பூர்வமானது. பிக்காசோ மற்ற மாதிரி பெரிய ஓவியங்களை வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, எத்தனை பேர் அதை வந்து அணுகியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளோட ஓவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு 32 கோடி பேர் இருந்திருக்காங்க. குறைஞ்சபட்சம் எல்லார் வீட்லேயுமே இந்த படங்கள் இருக்குதுன்னா அந்த படங்கள் வந்து எல்லாரோடையும் தொடர்போடவே இருக்கும். ஒரு வீட்டில் வந்து ஒரு 10 படம் இருக்குன்னாக்கா ஒரு 6-7 படம் வந்து அந்த குடும்ப உறுப்பினரோட தொடர்பாக இருக்கும். சுக துக்கங்களோட கனெக்டிவாகவே இருக்கும். இந்த மாதிரி ஓவியங்கள் வந்து உலகத்தில் வேற எங்கேயும் இருக்குமான்றது எனக்கு தெரியல. வரைஞ்ச ஓவியங்கள்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய கல்ச்சர்னு ஒன்று இருக்கு, நம்மளோட இண்டிவிஜுவல் இருக்கு, நம்மளோட நம்பிக்கைங்கிறதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவியத்தோட கனெக்ட் ஆகி இருக்கிறது வித்தியாசமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு கலைஞருக்கு இங்க வந்து ஒரு அங்கீகாரங்கிறத விட ஞாபகப்படுத்துறதோ, அதை விட முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள தலைமுறைக்கு இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருந்திருக்கு, இப்படி ஒரு படங்கள் இருந்திருக்குன்றதே தெரியாத மாதிரி ஒன்று இருக்கு. இன்னொன்று, ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்து பேசும்போது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவர் மிஸ்டர் கண்ணன், திருப்பதி கண்ணன் தான், NT கண்ணன். அவர் வந்து தன்னிச்சையாக அவராகவே கற்றுட்டு இருக்கிறாரு. எதை வச்சு பார்த்து வரைஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் பிரிண்ட்டை வச்சு வரைஞ்சிருக்காரு. ஒரு ஒரிஜினல் பெயிண்டிங்க்கும் பிரிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% தான் வரும். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த 70% வச்சு அவர் கற்றுட்டு இருந்திருக்காரு. அதை வச்சு போய் பிரிண்ட் எடுக்க போனானாக்கா அதோட கம்மியாக வரும்னு இவரோட படங்களை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து என்ன தோணுதுன்னா, இந்த படங்கள் கேலண்டர் படங்கள்னாலே ஒரு மலிவா யோசிக்கிற மாதிரியும் இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு டாஞ்சூர் பெயிண்டிங்னா ஒரிஜினல் பெயிண்டிங்கை வச்சிருப்பாங்க. நம்மளோட பெயிண்டிங் என்ன ஆயிடுச்சுன்னா பிரிண்ட் பண்ணி கொடுத்ததுனால, இன்னொன்று இலவசமாக கொடுத்ததுனால அதுக்கு மதிப்பில்லாத மாதிரி ஆயிடுச்சு, அந்த ஓவியர்களுக்கு மதிப்பில்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை இன்னைக்குள்ள தலைமுறைகளுக்கு உள்ள ஆர்டிஸ்டுங்களுக்கு இப்படி ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்குன்றது காமிக்கிறதுக்காக நாங்கள் வந்து சென்னையில் ஒரு ஆர்ட் கேலரி வச்சுருக்கோம். அதில் வந்து எல்லா ஒரிஜினல் பெயிண்டிங்ஸும் வச்சுருக்கோம். எல்லா ஆர்டிஸ்டும் வந்து பார்க்குறாங்க. இப்போ பார்க்கும்போது ஒரு போஸ்டர் கலரில் இவ்வளோ தூரம் வரைய முடியுமான்னு கேட்குற அளவுக்கு இருக்குது.
அது ஒன்று. இன்னொன்று, அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுற ஆள் இன்னைக்கு இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியலை. இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்துக்கே ஒரு தூண் மாதிரி இருந்த ஒரு கலைஞர்களுக்கு இங்கே ஒரு அங்கீகாரத்துக்கு இங்கே ஒரு மணிமண்டபமோ இல்லாட்டி ஒரு நினைவு மண்டபமோ ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இந்த அரசாங்கம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்டேன். என் பெயர் சிவசுப்ரமணியன். இது ஸ்ரீ கொண்டைராஜா அவர்கள் இங்கே ரவிவர்மாவுக்கு பிறகு அவர் தான் இங்கே முதல்ல இந்த தமிழ்நாட்டிலேயே காலண்டர் படங்களை உருவாக்கியவர். அவரோட சிஷியர்கள் நிறையா இருக்காங்க. இருந்தாலும் இதை பேச அழைத்தமைக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அவர் வந்து மிகச்சிறந்த ஓவியர். அதாவது ஃபோட்டோகிராஃபி, ஆயில் பெயிண்டிங்கு, சீனரி ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லா ஒர்க்லேயும் அவர் மிகச்சிறந்த ஓவியர். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த பணியை சிறப்பாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். என்னுடைய பேர் திருப்பதி கண்ணன். சிறுவில்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். காலண்டர் கம்பெனிகளுக்கு ஓவியங்கள் வரைஞ்சி கொடுக்குறேன். திருப்பதி தேவஸ்தானத்தில் விற்கக்கூடிய ஓவியங்களெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறது தான். இந்த ஓவியத்தில் எப்படி ஆர்வம் வந்தது அப்படின்னா, கொண்டையராஜுடைய ஓவியங்கள் தான் எனக்கு இந்த ஓவியத்தில் ஆர்வத்தை உண்டாக்குது. அதாவது நான் ஆரம்ப காலங்களில் வந்து ரோட்டில் போர்டு எழுதுறது இந்த மாதிரி வேலைகள் தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்படி இருக்கும்போது கோயிலில் படம் வரையும் போது தான் அதுக்கு மாடல்கள் தேடும் பொழுது கொண்டையராஜுடைய ஓவியங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவருடைய ஓவியங்களை பார்த்து தான் நான் அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டேன். நான் அவரை பார்க்கல பழகலை, இருந்தாலும் அவருடைய ஓவியங்கள் வந்து என்னை அந்த அளவுக்கு கவர்ச்சிகரமாக இருந்தது. அவர் மானசீக குருவாக ஏற்றுட்டு அவருடைய மெத்தடுகளை ஃபாலோ பண்ணி தான் நான் ஓவியங்கள் செய்துட்டு இருக்கிறேன். ஆனால் நம்ம என்னதான் செய்தாலுமே அந்த கொண்டையராஜுக்கு ஈக்குவலாக யாரும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த காலங்களில் அவர் நிறையா சிஷியர்களை உருவாக்கியிருக்காரு. அவருடைய சிஷியர்கள் தான் அவருடைய புகழை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நன்றி. வணக்கம். என் பெயர் நாராயணமூர்த்தி. கொண்டையராஜுவின் மூத்த சகோதரியின் மகள் வயிற்று பேரன். ஓவியர் திரு கொண்டையராஜு அவர்களுடன் இணைந்து வாழ்ந்த எனக்கு அவருடைய கலை பயணம் எனக்கு மிக அனைவரையும் உருவாக்கியவர். அவருடைய சிஷ்யர்களை ஏகப்பட்ட சிஷ்யர்கள் உருவாக்கி அவர்கள் வழியில் நிறைய இளம் வயதினர் அனைவரும் வர வேண்டும். அந்த ஓவிய திறமையை வெளிக்கொணர வேண்டும். அவருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய கலை திறனை மேலும் நாம் மேம்படுத்தி இளைய சமுதாயத்தில் சென்றடைய அனைவரும் முயற்சிப்போம். அவர் புகழ் ஓங்கி இருக்க நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். என் பேர் வந்து ஞானகுரு ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து ராமலிங்க ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து சிசியர் கேலண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து எங்கள் குருநாதர் வந்து இது கொண்டைராஜா அவங்கள தான் டிராயிங் படிக்க என்னை கூப்பிட்டு போய் விட்டாங்க. அவங்கள்ட்ட ஒரு நாளைக்கு ஒரு தடவை போய் டிராயிங் படிச்சுடுவேன். நான் வந்து ராமலிங்கம் அவர்கள்ட்ட ஒரு 28 வருஷம் கூடயே இருந்து ஒரு பணியாற்றினேன். இப்போ தனியாக காலண்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். காலண்டர் படங்கள் போட்டுருக்கேன். பெயர் வந்து முருகன். எனக்கு ஊர் வந்து எட்டையாபுரம். என்ன, நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிப்போட நான் முடிச்சுக்கிட்டேன். நான் அதுக்கு பிறகு இந்த டிராயிங் சம்பந்தமாக கோயில்பட்டியில் வந்து பாரதி ஸ்டுடியோ கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய இடத்துல நான் வந்து வேலையை பழகினேன். நான் அப்போ பழகும்போது அப்போ சிவன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறவர் அந்த நடத்திக்கிட்டு இருந்தார். என்ன, அதில் வந்து நாங்கள் ஓவியங்கள், சைன் போர்டு, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். என்ன, அந்த நேரத்தில் கொண்டையராஜா அவர்கள் முதுமையான நேரம், அதாவது நான் வந்து 72க்கு பிறகு நான் இந்த வேலைக்கு வந்தேன். நான் அவர் வந்து தெற்கு பஜாரில் சுப்பையாண்டாச்சி வீட்டில் தான் அவர் இருப்பார். அவர் சுப்பையாண்டாச்சி வந்து ஏகப்பட்ட காலண்டர் டிசைன் நிறைய பண்ணியிருக்காரு தெற்கு பஜாரில். அதே மாதிரி ராமலிங்க அண்ணாச்சி வந்து மாதாங்கோயில் தெருவில் இருந்தார். என்ன, அவரும் நிறையா காலண்டர் டிசைன்லாம் நிறையா போடுவாங்க. என்ன, அந்த காலகட்டத்தில் கோயில்பட்டியில் பாரதி ஸ்டுடியோக்காரங்க தான் சைன் போர்டு விளம்பரங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சைன் போர்டில் அந்த காலத்தில் வந்து நல்ல டிசைனை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நல்லா செஞ்சுருந்தாங்க அவங்க. என்ன, நாங்கள் அப்படியே அவர்கிட்ட படித்த பாடங்கள் தான் நாங்கள் இப்போ வந்து கமர்ஷியலாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் யாருக்கு எந்த கடைக்கு எந்த படங்கள் போடணுமோ, யாருக்கு என்ன செய்யணுமோ அதை கேட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன, எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொண்டையராஜ் அவர்கிட்ட வந்து நாங்கள் படிக்காட்டாலும் அவருடைய சிஷியர்கள்ட்ட நாங்கள் வந்து கவனம் செலுத்தியிருக்கோம் படிப்பில். என்ன,
இப்போ வந்து நாங்கள் சுயமாக தான் நாங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன அவருடைய இறுதி காலங்களை வந்து 1975 76ன்னு நினைக்கிறேன். அந்த டயத்தில் தான் அவர் கோயில்பட்டியில் வந்து இறந்தார். இறக்கும் போது தந்தி, மாலை முரசு இந்த மாதிரி பத்திரிகைகளை வந்து அவருடைய செய்தியில் வந்து தினசரி போடுவாங்க அவருடைய உடல்நிலை பற்றி. சென்னையில் இருந்து வரக்கூடிய நடிகர்கள்லாம் அவரை பற்றி விசாரிக்க வருவாங்க. என்ன அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு பெயரோடு இருந்தவர். அவருடைய மறைவுக்கு இந்த நம்ம கோயில்பட்டி பகுதியிலேயே கடை அடைப்பு எல்லாமே செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் அவருடைய காலகட்டம் வந்து இறக்கும்போது வருஷம் வந்து 1976 அந்த டயத்தில். என்ன அவரை இறந்து இன்னைக்கு 50 வருஷம் ஆக போகுது. என்ன அப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்ன இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு நினைவு மண்டபம் எழுப்பணும்னு நினச்சி நாங்கள் வந்து ரொம்ப நாளாக ஓவியர் சங்கத்தில் இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த எங்களுடைய கோரிக்கை வந்து சென்னை முதலமைச்சர் எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் அது சென்று அடையவில்லை. பெரிய அளவில் நாங்கள் இப்போ நடத்தி அவருடைய பெயரை இந்தியா முழுமைக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். முயற்சி பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு கோயில்பட்டியில் ஒரு நினைவரங்கம் அவர் பேரில் செய்யறதுக்காக நாங்கள் ஒரு இந்த குண்டையராஜ் பேரில் ஒரு ஃபவுண்டேஷன் தொடங்கியிருக்கோம். இந்த ஃபவுண்டேஷன் நல்ல நிலையில் கொண்டு வர்றதுக்காக தமிழ்நாடு அளவில் பெரிய பெரிய ஆட்களை பூரா நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்களுடைய முயற்சியில் என்ன தனிப்பட்ட முறையிலாவது நாங்கள் இடங்களை வாங்கி அவருடைய உருவச் சிலையை ஏற்பாடு பண்ணி ஒரு கட்டடத்தையும் ஏற்பாடு பண்ணி ஒரு நினைவரமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன அதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நல்ல முறையில் நடக்கணும். அதான் என்னுடைய வேண்டுகோள்.